அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் அடுத்து என்ன அப்படிங்கிறது தான். நாளை எபிசோட்லேயும் சரி, இன்றைக்கி எபிசோட்லேயும் சரி, சாரதா வந்து அமைதியாக இருக்கவே மாட்டாங்க. அவங்க ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு பெரிய யோசனைங்க. ஏன் அப்படின்னா, சாரதா வந்து நைட் ஃபுல்லாக காவேரி வந்து வேலையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அவங்க வந்து அதை வந்து நம்பலை. ஆனால் அவங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது. அப்போ காலையில் வந்துட்டாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தோடனே காவேரியை கூப்பிட்டு வக்கீலை கூப்பிட்டு நம்ம டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடியாக தான் வந்து விஜய் வந்து இந்த மாதிரி இப்போயே அரெஸ்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. இப்போ ஐயப்பன் பேசுகிறதா இருக்கட்டும், இப்போ வசுபதி இவங்க எல்லாருமே வந்து ப்ரெஸ்ஸு மீடியா விஜய் கிட்ட வர்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் நடக்கும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதான். அந்த டைமில் காவேரியை போட்டு டார்ச்சர் பண்ண போகிறாங்க நம்மளோட பசுபதி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதில் அந்த பிள்ளை என்ன பண்ண போதோ தெரியல. அவங்க அம்மாவை சமாளிக்குமா, இல்லை விஜய் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியல. நிஜமாவே காவேரி நிஜமாக பாவம் தாங்க. நமக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஐயோ அந்த பிள்ளை மாசமாக இருக்கே, மாசமாக இருக்கிற பிள்ளையை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தானே கொண்டு வருவாங்க. நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் சாரதா வந்து சைலண்ட்டாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். பத்தாததுக்கு யமுனா வேறு பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்கு. அதுவும் வந்து ஏதாவது பெருசாக பிரச்சனையை தான் க்ரியேட் பண்ண போகுது. ஏன்னா நிவின் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இல்லையா. அதனால் வந்து பயங்கரமாக அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி, சாரதா கிட்ட வந்து சொல்லி பயங்கரமாக காவேரியை வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க. ஒன்றால் யமுனா வாழ்க்கை போச்சு அப்படின்னு அடி வாங்கினது வேறு இனிமேல் சொல்லுவாங்க. நிவின் வந்து யமுனாவை அடித்ததை வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க. அப்போ வந்து காவேரியால் எத்தனை பேருக்கு பிரச்சனை அப்படி